ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஜெஸ் சமையல். இன்றைக்கி லஞ்சுக்கு சுவையான கேப்சிகம் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானலில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் வத்தல், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் வத்தலும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் வத்தல் சேர்ந்து கொஞ்சம் அந்த கடுகு உளுத்தம் பருப்பு பொரியும் போது கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா அந்த கடலைப்பருப்பு பொரியிற அளவுக்கு ஒரு செவந்து வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் அதை வதக்கிட்டு அதனோடு கூட கேப்சிகம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கேப்சிகம் எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி அந்த 4 கேப்சிகம் வந்து இதில் கலந்துருக்கேன். 4 கேப்சிகம் போட்டுக்கோங்க. இதில் நம்ம தண்ணி எதுவும் விட வேணாம், ஏன்னா கேப்சிகம்லேயே நிறைய தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலே அந்த கேப்சிகம் நல்லா வெந்து வந்துடும், அதனால் தண்ணி விட வேணாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அதை கலரிக்கோங்க. அதை நல்லா கலரி அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் கலரிக்கோங்க. எனக்கு இந்த அடிலாம் எதுவும் அதில் பிடிக்கக்கூடாது, அதனால் நல்லா கலரி விட்டிங்கன்னா அது நல்லா கேப்சிகம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருந்தா நல்லா வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறம் அந்த கேப்சிகத்தை கொஞ்சம் ஓரமாக தள்ளி நடுவில் ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அந்த முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் முட்டை வேகிறதுக்காக இந்த கேப்சிகம் எல்லாமே நம்ம என்ன பண்ண எடுத்து அந்த முட்டை மேலே கொஞ்சம் போட்டோம்னா முட்டை வந்து நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறம் அதை நல்லா ஒரு கலரி விடுங்க. கலரும்போது அந்த முட்டை எல்லாமே சின்னதாக உடஞ்சி அது எல்லா கேப்சிகமில் எல்லா இடத்துலையும் கேப்சிகத்தோடு ஒட்டி எல்லா இடத்துலையும் நல்லா அழகாக பரவி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லே நல்லா இருக்கும். அந்த முட்டையும் கேப்சிகமும் சேர்ந்து வர ஸ்மெல் நல்லாயிருக்கும். சுவையான கேப்சிகம் பொரியல் ரெடி. தேங்க்யூ வீவர்ஸ்.